ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். நான் ரியலி வார வாரம் நான் சொல்ற மாதிரி இன்னைக்கும் நான் உங்களை ஆசிரியர்களாக தான் நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தேர்வு தந்திரம் அப்படின்ற ஏன் ஆசிரியர்களாக நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களால தான் நம்மளால படிக்க முடியுது. தொடர்ந்து படிச்சு, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சைக்கு படிச்ச அதையே திருப்பி திருப்பி நம்மளால சொல்ல முடியும். ஆனா இருந்தாலும் ஒரு ட்ரெண்டிங்ல 2019 என்ன நடக்குது, 2019 என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, இப்போ நீங்க என்ன மாதிரியான புத்தகங்களை படிக்கிறீங்க, அது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எந்த வகையில பயன்படுது, நம்ம படிச்ச டெக்னிக்கை வந்து புது டேனியல் காஹ்னிமனோட திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, அப்புறம் டேனியல் கோல்மனுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த புத்தகங்கள்ல படிக்கக்கூடிய விஷயத்த நம்ம காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களோட சேர்த்து பார்க்கும் பொழுது வாட் வி ஆர்கானிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஃபோரமா இந்த இன்ட்ராக்ஷன் செஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இன்னைக்கு வந்து நம்ம 1 hour ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். அதுல வந்து 50 minutes பேசலாம். 11:50க்கு we will conclude and then yes, Jagdish, most frequently heard name Daniel Kahneman and this guy Goleman. இந்த ப்ரெசன்டேஷனை நான் முன்னாடியே உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு அப்ரிசியேட் பண்ணீங்க, அவங்களுக்கு எல்லாம் நன்றி. அந்த ப்ரெசன்டேஷன் அனுப்புறதுக்கான காரணமே வந்து நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் முழுசா கவர் பண்ணுவோமா இல்லையா அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம் டெக்னிக்ஸ் தேர்வு தந்திரம்னு இப்போ தலைப்பு வச்சிருக்கோம். தந்திரம் அப்படின்ன உடனே நமக்கு திருமூலருடைய திருமந்திரம் ஞாபகம் வரும். மந்திரம் மிக்கதொரு தந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படின்னா மந்திரம் திருமந்திரம் வந்து நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாக அமைவதற்கு தேவையான எல்லா விதமான ஐடியாஸையும் கொடுக்குது. அப்படின்னா அது எக்ஸாம் வெற்றிக்கான ஐடியாஸையும் கொடுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ற ஐடியாஸை எப்படி வந்து எக்ஸாமுக்கு பலனுள்ளதாக திருமந்திரத்துல சமீபத்துல பார்க்க நேர்ந்த ஒரு பாடல் ஒன்று வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ல சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். அந்த வீடியோ வந்து பை எமிலி லெவைன் அப்படின்ற பேச்சாளரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, யூடியூப்ல அவங்களோட ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா, அல்லது நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா? ஸோ ரெபக்கா சொல்றாங்க இல்லை அப்படின்ட்டு. ஸோ எமிலி லெவைன் ஒரு கிட்டத்தட்ட காமெடியான ஒரு பேச்சாளினி அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்படி அவங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பேசக்கூடிய விஷயம் ஹர் கனெக்ஷன் வித் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு யூடியூப் இருந்தது. அதை பத்தி குறி வச்சு அடி அப்படின்ற ஒரு புத்தகத்துல எழுதியிருந்தேன் நான். அவங்க வந்து சயின்ஸை கொஞ்சம் படிச்சுட்டு அதை ப்ராக்டிக்கலா எப்படி பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் யோசிச்சு பேசியிருப்பாங்க. அந்த ஒரு அவங்களோட ஒரு 2-3 ஸ்பீச் வந்து அந்த ஸ்பீச் வந்து பார்ட்டிகிள் பிசிக்ஸ் பத்தி பேசும். பார்ட்டிகிள் பிசிக்ஸ் பத்தி 2019 உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. பார்ட்டிகிள் பிசிக்ஸ் நியூ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெலே எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எல்லாம் கேள்வி வந்திருக்கு. பெலே எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது என்ன அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா? எதை பத்தி நடந்துகிட்டு இருக்கு? பெலே 1, பெலே 2 அப்படின்றத பத்தி. பெலே அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயங்களை பத்தியும் இந்த பவர் பாயிண்ட்ல நம்ம சொல்லலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ஐடியாஸை எப்படி மனசுல கொண்டு வருது? ஐடியாஸ் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐடியாஸ் தான் நம்ம படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐடியாஸ் தான் எல்லாம் அப்படின்ற போது எப்படி ஐடியாஸை நம்மளுடைய பெலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உதயகுமார் ஆர்கன் தலையை சேஞ்ச் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் பாக்லிங் ஐடியா கொடுத்துருக்காரு. உதயகுமார் சொன்னது வந்து வேற ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போல இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோனியா குமார் சொல்லியிருக்காங்க பார்ட்டிகல் பிசிக்ஸ் அப்படின்ட்டு. பெலே எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது வந்து இட் இஸ் அபவுட் பார்ட்டிகல் பிசிக்ஸ். ஸோ நம்ம வந்து இதை பத்தி
பேசும் பொழுது பார்ட்டிகல் பிசிக்ஸை பத்தி பேசும் பொழுது அவங்க எமிலி லெவைன் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ போகிற போக்குல அபவுட் காட்ஸ் பார்ட்டிகிள் வந்து ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பி மெசான் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன பார்ட்டிகிளை பத்தி தான் நம்ம அந்த பெலே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்லியிருக்கு. விநாயக சதுர்த்தி எஃபெக்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க. எனிவே about that particle. Anyway, now we will go into the presentation one by one. நம்ம explain பண்ணலாம். Whether reading should be a happy experience or tense experience. படிக்கிறோம் நம்ம நீண்ட காலம். இப்போ நானே வந்து 4 attempt படித்தேன். படிக்கிறதுன்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கணுமா அல்லது பயங்கர டென்ஷனா? படிக்கிறதுல என்ன சந்தோஷம் வந்துருப்போகுது? எப்பவுமே ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் பதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையே, நிறைய பேர் வந்து ஒரு பதட்டமாகவும் படிக்கணுமேன்ற ஒரு வருத்தத்தோடையும் இருக்கிற மாதிரி இருக்கு. த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. ஸோ படிக்கிறது வந்து அவ்வளவு மிக்ஸ்டு எஃபெக்ட் அப்படின்னு கௌசல்யா சொல்றீங்க. ஸோ படிக்கிறது வந்து கஷ்டமான விஷயமா அல்லது சந்தோஷமான விஷயமா? பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு ஜெகதீஷ் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை வந்து டென்ஷனான சப்ஜெக்ட் மேட்டரை, ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் மேட்டரை வந்து நம்மளால சந்தோஷமான மேட்டராக மாத்திக்க முடியுமா அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். பேஸ்ட் ஆன் அவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வேற காவியா சொல்லியிருக்காங்க. சரி, பேஸ்ட் ஆன் அவர் இன்டென்ஷன், பேஸ்ட் ஆன் அவர் இன்ட்யூஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். நம்ம சப்ஜெக்டுக்கு தேவையான வார்த்தைகள் எல்லாம் வந்துருச்சு. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நாலேஜ் கேதர் பண்றதுக்கு எந்த மாதிரியான மைண்ட் செட்டை கொண்டு வந்தா உபயோகரமா இருக்குமோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்கான மெத்தடை பத்தி தான் நம்ம பேசிருக்கோம். குவைட் போரிங்கா இருக்கு அப்படின்னு சித்தார்த் சொல்லியிருக்காரு. போரிங்கான ஒரு விஷயத்த வந்து செய்யும் போது நமக்கு சந்தோஷமா இருக்குமா சித்தார்த், அல்லது சோகமா இருக்குமா? போரிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி ஸோ சேடுன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ let us conclude that reading should be a very happy experience. How to make happiness சர்ச் பண்ணி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அதுல மிகுந்த பாப்புலரா இருக்கக்கூடிய விஷயம் இது. இதை வந்து இங்க ஏன் சார் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. பட் திரைப்படங்கள்லயோ இல்லை நம்ம செய்தித்தாள்கள்லயோ பார்த்தோம்னா டாஸ்மாக் கடைகளை பற்றிய செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அது ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு இப்போ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, திருமூலருடைய திருமந்திரத்துல கூட இத பத்தி சொல்லியிருக்காங்க. கல் உண்ணாமல் கழித்திருப்பது எப்படி? மகிழ்ச்சியை மட்டும் எப்பொழுதுமே வைத்துக்கொண்டு டோபமைன் எஃபெக்ட், பிரெயின் இஸ் ஃபூலிங் அஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, தண்ணி அடிக்காமே தண்ணி அடிச்ச அளவுக்கு துள்ளி செல்லக்கூடிய ஒரு துள்ளி செல்ல வைக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு திருமூலர் திருமந்திரம் சொல்லியிருக்கு. அதை பத்தி நான் சொன்னோம்னா அது வந்து எக்ஸாம் படிக்கிறது யூஸ் ஆகுமா ஆகாதா? திருமூலருடைய திருமந்திரத்துல ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காங்க. அந்த டெக்னிக் பயன்படுத்தணும்னா புக்ஸ்ன்னு சொல்றீங்க, திருமூலருடைய திருமந்திரத்தை அப்சல்யூட்லி யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும். அதனால நம்ம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த பாட்டை வந்து நம்ம பாக்குறோம். வாட் இஸ் த மெத்தட் டு கீப் அவர் செல்ஃப், இதுல என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த மெத்தட் டு கீப் அவர் செல்ஃப் ஹாப்பி வித்வுட் ட்ரிங்கிங்? வாட் டஸ் திருமூலர் சே அபவுட் திஸ்? இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் அந்த பாடல். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டாள். புல் அப்படின்றது வந்து பேர்ட் அப்படின்னு அர்த்தம். பறந்து செல்லக்கூடிய ஒரு புறா அல்லது ஒரு பறவையை காட்டிலும் மிக வேகமாக செல்லக்கூடிய புறவி அப்படின்றது. புறவின்றது குதிரை. தமிழ் வந்து திருமூலருடைய தமிழ் கொஞ்சம் பழைய தமிழா இருக்கும். இருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு ஈஸியா புரியும். புரியலனாலும் நான் விளக்கமா சொல்றேன். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் அப்படின்னா, பறவையை விட வேகமாக செல்லக்கூடிய குதிரை நம்ம இடத்துல இருக்கிறது. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய மூச்சு. அந்த மூச்சு பயிற்சி நம்ம செய்தோம் என்றால் கள்ளுண்ண வேண்டா தானே கழிதரும்.
தண்ணியே போட வேண்டியதில்ல, தானே சந்தோஷமா இருக்கலாம். துள்ளி நடப்பிக்கும், நடக்கும்போதே துள்ளிக்கிட்டே நடக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட், போரிங் சப்ஜெக்ட், டென்ஷனான சப்ஜெக்ட், சோகத்தை கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட், இது எல்லாத்தையும் வந்து இப்படி ஒரு மூச்சு பயிற்சியை செஞ்சுட்டு படிச்சீங்கன்னா மிகச்சிறப்பா இருக்கும். நான் பண்ணியிருக்கிறேன், அதனால சொல்றேன். துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிக்கும். சோம்பு தவிர்ப்புன்னு சோம்பல் இல்லாம இருக்கலாம். உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. உணர்வு உடையோர்க்கே அப்படின்ற வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உணர்வு உடைய ஃபீலிங் அப்படின்னு எமோஷன்ஸ், இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். பின்னாடி ஆண்டனியோ டெமாசியோ அப்படின்றவருடைய ஒரு புத்தகம் ஃபீலிங் அண்ட் நோயிங் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் மட்டும் இல்லாம டேனியல் கோல்மேனுடைய ஃபோக்கஸ் அப்படின்ற புத்தகத்துல ஆண்டனியோ டெமாசியோடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பவர் பாயிண்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். அது அந்த உணர்வு உடையவர்களுக்கு இந்த ஆற்றல் எப்பொழுதும் கல்லே உண்ணாமல் ஆற்றல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆற்றலை இது கொடுக்கிறது இந்த மூச்சு பயிற்சி. சார் மூச்சு பயிற்சினா என்ன? இது நீங்க வந்து தேர்வு தந்திரம் அப்படின்றதுல முதல் தந்திரமா பேசிட்டு இருக்கீங்க. மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு வந்து இந்த பிராணாயாமம், மூக்கை அடக்கிறது, இந்த மாதிரி திருமூலர் மாதிரி பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இதை பத்தி இல்லாம பேச போறோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சு பயிற்சின்றது எல்லா வகையான மூச்சு பயிற்சியும் முக்கியம் இன்க்ளூட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளையாட்டு மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல மூச்சு, ஆழமான மூச்சு இழுக்கக்கூடிய பண்பு வந்து தானாகவே வந்துடும். அதனால நம்ம எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறதுக்கு கட்டாயமா ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடியதுக்கோ அல்லது உடற்பயிற்சி செய்வதற்கோ அல்லது விளையாடுவதற்கோ மூச்சு வேகமாக வாங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்க மேற்கொண்டீங்கன்னா ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். ஆரோக்கியமான உடல் வந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும், துள்ளி நடக்கலாம். அதனால படிப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். டு ரைட் எக்ஸாம் யூ நீட் டு பி எவர் எனர்ஜெட்டிக். எவர் எனர்ஜெட்டிக்னா உணர்வுகளையும் நல்ல வகையில நம்ம செலுத்தி கொண்டு போவதற்கு பயிற்சி மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய பயிற்சியோ, மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பயிற்சி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து படிக்கிறதுக்கான ஆர்வம் மிகுந்த விஷயங்களை எளிதில் படிக்கலாம். குட் மார்னிங் சார். மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் மெடிடேஷன் ரெண்டும் ஒன்னா அப்படின்னு கேட்கறாங்க. மைண்ட் மெடிடேட் பண்ணோம்னா மைண்டை வந்து நம்மளால பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நார்மல் பிரீத் கண்ட்ரோல் பை 10 to 20 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் மெடிடேஷன். ஆமா, 10 to 20 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ன்றது குறைவுன்னு சொல்லலாம். நீங்க வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு குறைந்த நேரத்திலேயே நிறைய ஐடியாஸை கொண்டு வர்றதுக்கு பயன்படும். ஜிம் ஒர்க் அவுட், வாட் எவர் இஸ் அ ஒர்க் அவுட், நீங்க எக்ஸசைஸ் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, ரன்னிங், எனிதிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். சம்திங் இஃப் யூ டூ தட் வில் இம்ப்ரூவ் யுவர் பிரீத் capacity. That is very important. People neglect exercise, neglect physical strength, neglect bodily health, and think that only reading will help. But then very healthy mind will help you to concentrate on studies. So concentrate on studies and it will give you a lot of feelings. Feelings are directly related to studies actually. Vipassana அப்படின்றது it is a one method. Any method is okay. அடுத்து இந்த கேள்வியை பாருங்களேன். இந்த கேள்வி வந்து 2019ல வந்திருக்கு. In the context of polity, which one of the following would you accept as the most appropriate definition of liberty? இதுக்கான கேள்வி, இந்த கேள்விக்கான பதில் என்ன? டி. ஸோ டின்னு சங்கீதா சொல்றீங்கல்ல, சோனியா சொல்றீங்க. ஸோ ஏன் ஏ இல்லை அப்படின்னு நான் ரொம்ப நேரம் படித்தேங்க. இதுக்கான ஒரு பதில் நிறைய கொஸ்டின் பேங்கை வாங்கி போத் சி அண்ட் டி அப்படின்னு வேற போட்டிருக்கேங்க. ஸ்ரீநாத் சிதம்பரம். ஸோ சி இஸ் தி ஆன்சர் அப்படின்னு அரவிந்த் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த பிரச்சனை பி வேற வந்துருச்சு. இப்ப ஏ யாருக்குமே வரல. ஆனா எனக்கு தோணுச்சு ஏ தான் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நெகட்டிவ், அதுக்கு 2 டெஃபினிஷன் வச்சிருக்காங்க லிபர்ட்டி அப்படின்றது. ஜான் ஸ்டூவர்ட் மில்லோட டெஃபினிஷனையும் நான் பார்த்தேன். இந்த இதுக்காக வந்து நம்ம ஆரம்ல செந்தில் அவங்கள்ட்ட கார்த்திக் புக்ஸ் கேட்டிருந்தேன். அதுல அவர் வந்து திஷான்னு ஒரு புக் கொடுத்தாங்க, எக்ஸாம் பேங்க் கொஸ்டின் பேங்க். அதுக்கப்புறம் அரிஹந்த்னு ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வாங்கி பார்த்தேன்.
இதுல இந்த திஷால வந்து நீங்க உங்களுடைய சாப்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சாப்டர்ஸ் பிரிச்சு கொடுத்துருக்கிறது வந்து எந்த கொஸ்டினை வந்து எந்த சாப்டர் கீழே கொண்டு வராங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த கேள்வி என்னால அந்த திஷால எங்க இருக்குதுன்னு பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து வேற ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுங்க அப்படின்னு, இவ்வளவு வேலை நடந்திருக்கு உங்களுக்கு வகுப்பெடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ வாட் எவர் ஒன் லைக்ஸ் அப்படின்னா, லிபர்ட்டியில வந்து ஈவன் ஹி கேன் டூ ஹார்ம்ஃபுல் ஆர் ஹி ஆர் ஷீ கேன் டூ ஹார்ம்ஃபுல் திங் ஆர் நாட் சோ குட் திங் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு லிபர்ட்டி சரியா வருமா? அப்ராப்ரியேட், மோஸ்ட் அப்ராப்ரியேட் டெஃபினிஷன் கேட்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் டெஃபினிஷன்ஸ். கடைசியா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அரிஹந்த் புக்ல வந்து சீன் ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு புத்தகங்கள்ல எழுதக்கூடிய நிறைய படிச்ச ஆட்கள் கூட தவறு செய்கிற அளவுக்கு அந்த பதில் இருக்கு. சரி, சரியான பதில் வந்து எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? சரியான பதில்ல வந்து இப்போ நாங்க படிச்ச காலதாமா யூபிஎஸ்சி வெப்சைட்ல, ரெபக்கா யூபிஎஸ்சி வெப்சைட்ல நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். அதைய ஆன்சர் கீ எடுத்து பார்த்தோம்னா, இது ஏ கொஸ்டின் பேப்பர் செட்ல வந்து 85வது கொஸ்டினா இது இருந்தது. அந்த 85வது கொஸ்டின் ஆன்சர் வந்து டீன் தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் ரிலக்டண்டா தான் நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். என்சிஆர்டில ஆப்ஷன் டி தான் டெஃபினிஷன்ல இருக்குன்னு கோபி சொல்லியிருக்கீங்கல்ல. என்சிஆர்டி போக டிடி பாஸ்ன்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்லயும் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேள்வியை சுத்தி நான் படிச்ச நேரம் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 20 வருஷம் கழிச்சு சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுக்காக படிச்ச நேரம் மட்டும் பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே சிவில் சர்வீஸ் படிக்கிற காலத்துல இதே மாதிரியான ஒரு இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின் பேங்க்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாலே அதுக்கான எவ்வளவு ப்ராசஸிங் நடக்குது இல்ல, இதெல்லாம் ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த படிப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் ஒர்க் பண்ற மாதிரி தானே இருக்கு. when you are doing this you will be thanks Prasad, it is a pleasure to work like you and I feel young also to study like you. This is a method, this is what I want you people to do when you are going to prepare for exam. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு களைப்பே தெரியாது, உங்களுக்கு ஆர்வம் வந்து அப்படியே தூண்டி இழுத்துட்டு போகும். இது வந்து பாலிட்டி கொஸ்டின், இதே மாதிரி ஹிஸ்டரி கொஸ்டினா இருக்கலாம், அல்லது வேற ஃபீல்டுக்குள்ள நீங்க போயிட்டு திரும்பி வரும்போது இட் வில் பி அ வெரி கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் எவர் வி நோ ஆல்ரெடி வி ஷுட் ரிலேட் இட் டு தட் அண்ட் தென் டெவலப் இட். அந்த மாதிரி போகணும். இப்ப இந்த கேள்விக்கு அந்த மாதிரி பண்ணோம். அடுத்த இன்னொரு கேள்வி பாருங்க. இந்த consider the following pairs of terms sometimes seen in news versus context. இதுதான் நான் வந்து பெல்லே எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னேன். ஸோ பி ஒன்லி அப்படின்னு சோனியா ரெபக்கா எல்லாம் சொல்றீங்க. எப்படி இந்த கேள்வி ஏற்கனவே நீங்க பார்த்துட்டீங்களா? அப்புறம் ஆனந்தராஜா வந்து சி போட்டாரு. சினா 2 and 3 only ரைட் அப்படின்னு சொல்றாரு. 2ல என்ன வருது? லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுனீங்க ரெபக்கா, ரைட்? ஓகே. ஸோ இதை எழுதிட்டு திரும்பி வந்து எக்ஸாம் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. சம்டைம்ஸ் வி லிங்க் அண்ட் ரீட் அண்ட் கோ அண்ட் ஆன் அண்ட் எண்ட் அப் ரீடிங். ஸோ எனிவே ஐ குட் நாட், ஐ நோ 3 only which is wrong. ஸோ 3 only which is wrong அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த கேள்வியை வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்படி சால்வ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாமா, இல்லை மீத இருக்கிறத பத்தி எல்லாம் படிக்கலாமா? ஆப்ஷன் ஏ வந்து இந்த கொஸ்டினை வந்து நம்ம அனலைஸ் படிக்கணும். சூர்யா சொல்றது கரெக்ட். படிக்கணும் அப்படின்னா மீத என்ன பார்த்தோம்? பெல்லே 2 எக்ஸ்பெரிமெண்ட். பெல்லே 2 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க? பெல்லே அப்படின்னு பெல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. என்ன மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க? பிரெஞ்சு. குட் ரெபக்கா, தட்ஸ் நைஸ். ஸோ பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க. அதை பத்தி ஒரு யூடியூப்ல வந்து நான் பார்த்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பெல்லே 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெல்லே 2 எக்ஸ்பெரிமெண்ட். பெல்லே டான்ஸ் பத்தி ராகுல் சொல்றாரு. தட்ஸ் குட். நோ கனெக்ஷன். தட்ஸ் ஆல்சோ குட். அடுத்து பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி பத்தி நிறைய விஷயங்களை நம்ம
தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, இதை வந்து எந்த மாதிரி ட்ராக் பண்றாங்க, பிளாக் செயின் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி, விர்ச்சுவல் கரன்சி அப்படின்றது என்ன, வெதர் இட் இஸ் லீகல் இன் இந்தியா, கிரிப்டோ கரன்சி இஸ் லீகல் இன் இந்தியா, நோ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து கிறிஸ்பார் Cas9 அப்படின்றது வந்து புதுசா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா, அல்லது கிறிஸ்பார் Cas9 பத்தி ஏற்கனவே கேட்டிருக்காங்களா? இட் இஸ் a old one. ஸோ எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? லாஸ்ட் இயர் கேட்டாங்க. லாஸ்ட் இயர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 2018 கேட்டிருக்காங்க. வெரி குட். ஸோ 2018 கேட்ட விஷயத்துல திருப்பி வருது பாத்தீங்களா? ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்றது நமக்கு வந்து இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி நமக்கு வந்து 2017 மெயின்ஸ்ல வர வந்திருக்கு. கந்தன் வந்து கிளியரா சொல்றாரு. ஸோ அந்த கிறிஸ்பார் Cas9 டெக்னாலஜின்றது வந்து ஒரு இது வந்து பாலிண்ட்ரோமிக் ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸ் அப்படின்னு வருது. அந்த இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜீன் எடிட்டிங். ஆக்சுவலா ஜீன் எடிட்டிங் பத்தியும், ஜீன்ல வந்து ATCG இருக்கு, அப்புறம் வந்து வாட் இஸ் தேர் இன் DNA அண்ட் RNA. டிஎன்ஏல RNAல இருக்கக்கூடிய ஒரு பாலிபாஸ்பேட் வந்து டிஎன்ஏல இருக்காது, யுராசில். ஸோ ரெபக்கா வந்து வெரி ஷார்ப் அண்ட் வெரி குட். ஸோ நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, why you thought of protection against the tyranny of political leaders is your answer for what liberty means. Is that because of your work experience? Bharat, that's a very good question. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். லிபர்ட்டி அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா அதை தாண்டி செல்லக்கூடிய விஷயம் தான் லிபர்ட்டி அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அது ஒரு வகையான ஆன்சர் கூட தான். அது வந்து நெகட்டிவ் டெஃபினிஷன் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதனால பரத்குமார், ஐ தாட் நெகட்டிவ் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறமா பாசிட்டிவ் டெஃபினிஷன் சொல்லிட்டு வாட் எவர் ஒன் லிபர்ட்டின்றது வந்து இட் அலவுஸ் பீப்புள் டு டெவலப் themselves அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஃப்ரீடம் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு கூட இல்லை. இந்த கடைசி இந்த திவ்யா சொல்லக்கூடிய ஆன்சரோட அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, கடைசி கேள்வியில நம்ம திருப்பி அந்த பவர் பாயிண்ட்ல அதை கொண்டு வரேன் நான். ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி அப்படின்னா தேர் இஸ் நோ லிமிட் ஆர் லிபர்ட்டில வந்து எந்த கண்டிஷன்ஸ் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி அந்த CND வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அதனால பட் எனிவே யூபிஎஸ்சியோட கீ வந்து வில் பி ஆல்வேஸ் ஒரு 5% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்வேஸ் வில் பி கான்ட்ரவர்சியல். பட் எனிவே ரெஸ்ட் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்லி நமக்கு பழைய கேள்வி மட்டும் பார்த்துருந்தாலே கிறிஸ்பார்ன்றது வந்து it is not directly related to particle physics, பெல்லோட்டை எக்ஸ்பெரிமெண்ட்னு தெரிஞ்ச உடனே 3 மட்டும் தப்புன்னு தெரிஞ்சாலே நம்மளால இந்த கேள்விக்கான ஆன்சரை போட்டுற முடியும். இந்த பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி பேசும்போது தான் நமக்கு வந்து அந்த இவங்களோட எமிலி லெவைனோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதனால இப்போ அதை பார்ப்போம். அது வந்து 15 நிமிஷம் ஓடுது. பட் நம்ம வந்து இதை சுருக்கி குறைஞ்ச நேரத்துல பார்த்து முடிச்சிருவோம். இப்போ வீடியோ தெரியுதுங்களா? Are you ready? Okay. I have stage 4 lung cancer. Oh, I don't feel that way. I'm so okay with it. And granted, I have certain advantages. Not everybody can take so cavalier an attitude. I don't have young children. I have a grown daughter who's brilliant and happy and wonderful. I don't have huge financial stress. My cancer isn't that aggressive. It's kind of like the Democratic leadership. Not convinced it could. I am
to first tell you something that in my grandmother would have elicited a 5 oi alarm. Oi, 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 oi. And here it is. Are you ready? Okay. I have stage 4 lung cancer. Oh, I know, poor me. I don't feel that way. I'm so okay with it. And granted, I have certain advantages. Not everybody can take so cavalier an attitude. I don't have young children. I have a grown daughter who's brilliant and happy. I am going to first tell you something that in my grandmother would have elicited a 5 oi alarm. Oi, 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 oi. And here it is. Are you ready? Okay. I have stage 4 lung cancer. Oh, I know, poor me. I don't feel that way. I'm so okay with it. And granted, I have certain advantages. Not everybody can take so cavalier an attitude. I don't have young children. I have a grown daughter who's brilliant and happy and wonderful. I don't have huge financial stress. My cancer isn't that aggressive. It's kind of like the Democratic leadership. Not convinced it can win. It's basically just sitting there waiting for Goldman Sachs to give it some money. Oh, and the best thing of all, I have a major accomplishment under. ஸோ இந்த ஸ்பீச்சில் எமிலி லெவைன் ஆரம்பிக்கிறது வந்து she talks about her lung cancer. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாங்க. பட் she is not worried about that. மக்கள் வந்து பெரிய சின்ன விஷயங்களே ஒரு பெரிய வருத்தமா எடுக்கக்கூடியவங்களை நம்ம பார்த்துருக்கோம். சாதாரண பிரச்சனைகளை கூட பெரிய பிரச்சனைகளை நினைக்கக்கூடாது. மேடம் நினைக்கிறாங்க பெரிய பிரச்சனையை கூட சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி போகும்போது அவங்க பார்ட்டிகல் பிசிக்ஸ் பத்தி சொல்லுவாங்க. how she connects with the audience அப்படின்றது பாத்தீங்கன்னா she will tell that நீங்க வேற நான் வேற இல்ல. பார்ட்டிகல் பிசிக்ஸ் அப்படின்றது வந்து முதல்ல வந்து ஒரு கிளாசிக்கல் பிசிக்ஸ் இருந்தது, நியூட்டன்ஸ் கிளாசிக்கல் பிசிக்ஸ். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய வளர்ச்சி தொடர்ச்சியாக நியூ பிசிக்ஸ் அப்படின்ற வகையில பார்ட்டிகல் பிசிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல வந்து காட் பார்ட்டிகிள்ஸ், அதாவது ஒரு செல்குள் ஒரு ஆட்டம்குள்ள வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சோம். அது பழைய காலம். அதுக்கப்புறம் வந்து போசான், லெப்டான், மீசான், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரினோ துகள்கள், இந்த பார்ட்டிகிள், ஆன்டி பார்ட்டிகிள், இதை பத்திலாம் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கு வந்து வேவ் குவாலிட்டிஸ் அண்ட் பார்ட்டிகிள் குவான்டிட்டிஸ் ரெண்டுமே இருக்கு அப்படின்றத பத்தி பேசும் பொழுதுதான் திருமூலருடைய திருமந்திரத்துல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கிறது, உடம்புல இருக்கிறது தான் உலகத்துல இருக்கிறது. உடம்புல இருந்து உலகத்திற்கான அந்த பொருட்கள் வந்து பிரிந்து செல்வதும், உலகத்திலிருந்து பொருட்கள் கூடி உடலை உருவாக்குவதும், இதை பற்றியெல்லாம் திருமூலருடைய அந்த வார்த்தைகளை இவங்களும் வந்து குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி பேசும் பொழுதும் பார்ட்டிகல் பிசிக்ஸ் பத்தி பேசும் பொழுதும் சொல்லுவாங்க. டெத் அல்லது வாழ்க்கையினுடைய முடிவு என்பது வந்து மிக இயற்கையானது அப்படின்ற இவங்களோட வார்த்தைகள் எல்லாம் வந்து நீங்க மீண்டும் இவங்களுடைய பிரசன்டேஷனை ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா நீங்க பார்க்கும் பொழுது இந்த பிலாசபி அல்லது சயின்ஸ் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா எமிலி லெவைனோட ஸ்பீச்சை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அவங்க மற்ற கான்செப்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுறது கூட நீங்க வாய்ப்பு இருக்கும்போது கேட்டீங்கன்னா you will get ideas. A lot of she has mentioned Goldman Sachs, lot of jokes, small tiny nuance இங்கிலீஷ்ல இருக்கு. பட் இருந்தாலும் அதை நிறைய பேருக்கு நமக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இவங்க ஆரம்பிச்சு பேசக்கூடிய விஷயத்தை தாண்டி முடிக்கிற இடத்துல கொண்டு வந்துட்டு I will conclude within 2-3 minutes of her speech and then we will continue the presentation. My belt. Yes, I didn't even know it until someone tweeted me a year ago. And here's what they said. You are responsible for the pussification of the American male.
இந்த வீடியோவோட கடைசி பாட்டுக்கு போலான்னு ட்ரை பண்றேன். உங்களுடைய சேட்ல வந்து சொல்லியிருந்தீங்க, சார் நீங்க இதை வந்து நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணிடுங்க, நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குரூப்லயே போஸ்ட் பண்ணிடலாமா, இல்ல இங்க அந்த லாஸ்ட் பார்ட்டை வந்து பார்க்க ட்ரை பண்ணலாமா? I think of it in terms of quantum physics Yeah. again. And, you know, quantum physicists are not exactly sure what happens when the wave becomes a particle. There are different theories, the collapse of the wave function, decoherent, but they're all agreed on one thing, that reality comes into being through an interaction. And every audience I've ever had, past and present, thank you so much for making my life real. Thank you. Thank you. Thank you. So friends, நம்ம வந்து was not easy to understand due to choppy video. So can you explain the crux? That's good. So the videoல நீங்க குரூப்ல மறுபடியும் பாப்பீங்க. I understand that it was choppy, but still what I would like you people to take from that video, அந்த crux என்ன அப்படின்னா, see reality அப்படின்றது என்ன அப்படின்னா, whatever we have so many ideas in our life that this will be our aim, that will be our aim, அந்த மாதிரி aim பண்ணும் பொழுது we are a part of the universe and particulate physics, singularity concept இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் பொழுது we should understand that the entire universe is connected in lot of manners. That way our society, தி நம்ம இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மீட்டிங்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க, பேசிக்கிட்டு இருக்கிற நான், கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு பார்க்காம அனைவரும் ஒன்றாக ஒரு ரியாலிட்டி, ஒரு பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸாகவும் ஒரு குவாண்டம் ஃபோர்ஸ்னுடைய பார்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற ஃபீலிங் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அந்த வீடியோவை நீங்க இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கும்போது ஃபுல்லா 15 நிமிஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அதை நீங்க வந்து மறுபடியும் பார்த்துட்டு என்னோட இன்டராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபீல் ரியலி தட் பீப்புள், அதாவது ஜீவாத்மா பரமாத்மா கான்செப்ட் மாதிரி சொல்ல முடியும். அதாவது நீ கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பிலாசபில வருது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் கடவுள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் கடவுள் என்று எல்லாருமே நினைக்கும் பொழுது எவ்ரிபடி இஸ் ஒன் அப்படின்ற மாதிரியான, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமந்திரத்திலையும் அதை சொல்லியிருக்காங்க. எதுக்காக இதை பேசுறோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிகிள் பிசிக்ஸை பத்தி படிக்கும் பொழுது when you include a feeling like what Emily Levine has spoke, அவங்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு கனெக்டடாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஃபீலிங். சயின்ஸ்ன்றது வந்து ட்ரையா இருக்கும், அதை பத்தி அவங்க கிண்டலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர்றதுக்காக அந்த ஸ்பீச்சை வந்து உங்களுக்கு கேட்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம வந்து பரீட்சையில ஜெயிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு டேனியல் காஹ்னிமேன் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். பரீட்சையில ஜெயிக்கிறதுக்கு நம்ம டேனியல் காஹ்னிமேன் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒத்து வருமா ஒத்து வராதா? பரீட்சையில ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒன்லி படிப்பு மட்டுமே போதுமா? படிச்சவங்க எல்லாருமே பரீட்சையில ஜெயிச்சிட்டாங்களா? என்னை விட சிறப்பா என்னோட சேர்ந்து படிச்ச நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் கிடைக்கல, இருந்தாலும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சார் நீங்க உங்களோட அசஸ்மெண்ட்ல வந்து நீங்க ரொம்ப பணிவின் காரணமாக குறைச்சு மதிப்பிட்டீங்க, அவங்கள அதிகமா மதிப்பிட்டீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு கேள்வி நமக்கு தெரிஞ்சது வந்ததுக்கும் வராம போனதுக்குமான வித்தியாசம் வந்து மதிப்பெண்கள்ல மாறும் பொழுது வெற்றிக்கும் தோல்விக்குமான தூரம் வந்து
டேலண்ட் மட்டுமே டிசைட் பண்றது இல்ல அப்படின்றத வந்து நான் நினைச்சு பார்த்தது உண்டு. டேனியல் காக்னிமேனுடைய சக்சஸ் ஃபார்முலாவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு டேலண்ட் பிளஸ் லக் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்திட்டோம்னா லக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியாம போயிடும் அப்படின்ட்டு கிரேட் சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேலண்ட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? கிரேட் சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோனியா குமார் வந்து காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் காட் இருக்காங்களா, அவங்களோட கிரேஸ் இருக்குதா அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணியோ பேசவோ போகல. நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம், இயற்கைன்னு வச்சுக்கலாம். ஸோ எனிவே பிக் டிஸ்கஷனுக்குள்ள வந்துட்டோம் ஹரி. ஸோ வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ பீப்புள் இஸ், கிரேட் சக்சஸ்ல வந்து டெபினிஷன்ல வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? இது கரெக்டா இருக்கா? டேலண்ட் வந்து சக்சஸ்ல இருந்து டேலண்ட் ஓகே சார், பட் லக்கு எங்க சார் போறது? லக்குக்கு எங்க போறது? தாரா, வெரி குட் கொஸ்டின். ஸோ லக்கு வந்து எப்படி நம்ம எப்படி லக்கை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது தான் தேர்வு தந்திரமாக இப்ப நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து இட் வில் பி a very big promise, but I don't know whether I will be able to do that. But only thing what I will tell what to do for luck, consistent effort increases luck mass. So what I asked is, great success அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய டேலண்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு? நிறைய இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கா, அல்லது I think it is giving opportunity to expose talent. ஸோ நம்மளுடைய கிரேட் சக்சஸ் நோக்கி போகும் பொழுது நம்மளுடைய டேலண்ட்டை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கா, அல்லது அது கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணா போதுமா? நோயிங் அவர் செல்ஃப் இஸ் லக். பாசிபிலிட்டிஸ், எக்ஸ்ட்ரா எஃபர்ட், திஸ் இஸ் லக். வாட் ஐ வாண்ட் யூ டு ஆன்சர் இஸ், அசோக் பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டேலண்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, டேனியல் காக்னிமேன் குறைச்சிட்டு லாட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி லக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எண்ணம் போல் வாழ்க்கை சார் அபவுட் லக், லிட்டில் மோர் லக் அப்படின்னு சொல்லல, லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸ்ரீநாத், நீங்க சொல்றது வந்து நோபல் லாரைட்டுடைய ஐடியால இருந்து வேறுபடுது. இப்போ என்னோட ஒப்பீனியன் வந்து ஸ்ரீநாத்தோட ஒப்பீனியன் மாதிரி இருக்குமா, அல்லது டேனியல் காக்னிமேன் சொன்னதே சரியா இருக்கும்னு நினைப்பேனா நானு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸோ டேனியல் காக்னிமேன் சொன்னது கரெக்டு அப்படின்னு தோணுதுங்க. அதாவது அதாவது நம்ம வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், கட்டாயம் ஒர்க் பண்ணணும், இப்போ டேலண்ட்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும். பட் ஹவு டு இன்க்ரீஸ் லக் அப்படின்றதுக்கு நம்ம ஒன்றும் யூ ஆர் அ காக்னிமேன் ஃபேன். எஸ், தெர் இஸ் நோ டவுட். ஐ லைக் ஹிம். ஐ கீப் ஆன் ரீடிங் டெய்லி. நம்ம அதை பத்தி பேசணுன்றதுக்காகவே தான் நான் வந்து இந்த வகுப்புகளை எடுக்கிறது. ஆக்சுவலா டேனியல் காக்னிமேன், டேனியல் கோல்மன் இவங்களுடைய சரக்கு வந்து இன்னும் வாழ்க்கை முழுக்க பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா அது லைஃப் டைம் ஒர்க் விஸ்டம் அப்படின்னு மேல அட்டையிலேயே எழுதியிருக்கு. எனிவே அவர் டேனியல் காக்னிமேனோட ஒப்பீனியன் கரெக்ட் அப்படின்னா, லக் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சக்சஸ். லக் பிளே ஹவு டு டேக் நோட்ஸ் ஃபார் எக்ஸாம் அண்ட் ரிவைஸ், மெத்தட் ஆஃப் இண்டெக்ஸிங். ஸோ கீழே எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை பத்தி நான் இந்த பவர் பாயிண்ட்ல இந்த ஸ்லைட்ல சொல்லிடணும். ஏன்னா லக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெத்தட் எதுவும் கிடையாது. டேலண்ட்டை, லிட்டில் மோர் டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். லிட்டில் மோர் டேலண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ண போறோம், அல்லது சக்சஸ்னா டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போறோம். டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுகின்ற நேரத்துல நம்ம வந்து ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆகி பதட்டமாகி எமோஷன் ஆகி நம்ம டேலண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, நமக்கு டேலண்ட் இருக்குதா இல்லையா, நமக்கு டேலண்ட் வருமா வராதா, இந்த கேள்விகள் எல்லாம் பார்த்து கவலைப்படுறத குறைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் லக் அப்படின்ற ஃபேக்டர் இருக்குது. அதனால நம்ம வந்து டேலண்ட்டை பார்க்கும் பொழுது லக்கு தானா வரப்போகுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நம்ம வந்து பதட்டம் இல்லாம டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிகளை பார்க்கணும். பதட்டம் இல்லாம அப்படின்ற போது நெகட்டிவ் எமோஷன்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷன்ஸை வந்து நம்ம படிக்க யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹவு டு டேக் நோட்ஸ் ஃபார் எக்ஸாம் அண்ட் ரிவைஸ், மெத்தட் ஆஃப் இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன்.
அது என்னன்னா இப்ப நான் உங்களோட புக்கை சிவில் சர்வீஸ் நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை வந்து இந்த 1 ஹவர்ல நம்ம வந்து எந்த கேள்வியை செலக்ட் பண்ணி எப்படி பேச போறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து கான்ஃபிடென்ட்டா 2019 கொஸ்டினை வந்து எடுத்து பேசிட முடியுமா என்ன? அப்படி கான்ஃபிடென்ட்டா எடுத்திருப்பேனா அல்லது ஒரு ஃபியர் இருந்திருக்குமா? ஹவு டு ஸ்டார்ட், வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமா இல்லையா உங்களோட பேசுறதுக்கு? ஸோ எஸ் ஆர் நோ, வெதர் ஐ வாஸ் அஃப்ரைட் டு டேக் செஷன், வெதர் ஐ வாஸ் அஃப்ரைட். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தெளிவாக படிக்கணும் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் டு ஃபாலோ எ மெத்தட் கால்டு இண்டெக்ஸிங். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நம்ம புக்கில் என்ன படிக்கிறோமோ அதுக்கு பின்னாடி ஒட்டிடுவேன். ஒட்டிட்டு அதில் ஏபிசிடின்னு போட்டுட்டு என்னோட புத்தகங்கள் சிலது குறி வச்சு அடின்லாம் ஒரு புத்தகம் வந்து நண்பர் ஒருத்தர் படிச்சுட்டு மிகச்சிறப்பாக இருக்கு அப்படின்னாரு. அதுலேயும் அந்த இண்டெக்ஸை பயன்படுத்தியிருப்பேன். அந்த இண்டெக்ஸில் வந்து இப்போ லிபர்ட்டி அப்படின்ற இடத்த பேஜை போட்டுட்டு அந்த புக்கில் வந்து என்ன எந்த பேஜில் இருக்குன்னு போட்டோம். படித்ததையே மீண்டும் திருப்பி படிக்கும் பொழுது அதனுடைய பர்ஸ்பெக்டிவ், அதனுடைய பதிவுகள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதுதான் ரிவைசிங். ஸோ இதுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு கிளாசரி போட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச வகையில அந்த கிளாசரியில என்ன சின்ன சின்ன மார்க்கிங்ஸ் போட்டு வச்சோம்னா அந்த புக்ல எந்த பேஜ்ல திருப்பி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். இட் மே லுக் வெரி சிம்பிள் டிப், பட் தென் when you are going to read a lot of things and then when you want to remember them and you don't want to take a very long notes, அதுக்கப்புறம் இது ஒரே ஒரு நோட் புக்ல ஒரே ஒரு புத்தகத்துல வந்து நீங்க தேவையான இடங்கள்ல பேப்பரை இன்க்ளூட் பண்ணிட்டு எழுதிட்டே போகலாம். இதை பத்தி பேசும்பொழுது சமீபத்துல சட்டையை துவைக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். அந்த துவைக்கிற ட்ரை கிளீனர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, சட்டையோட பின்னாடி காலர்ல ஏதோ அப்புறம் ஏ அப்படின்ற 2 வேர்டு மட்டும் போட்டிருந்தாங்க. இதை வச்சு அவர் எப்படி எந்த சட்டை யாரோடதுன்னு கண்டுபிடிப்பாரு? 100கணக்கான வீடுகள்ல இருந்து வருமோ என்னமோ சட்டைகள். ஸோ என்னோட பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனா கரெக்டா அவருக்கு அந்த கோடுல வச்சு ஆனந்தகுமார்னு இன்னும் 2-3 பேர் இருந்திருந்தாங்கன்னா, ஆனந்தின்னு யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா, இப்படி அவ்வளவு அரவிந்தன்னு கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அவன் வந்து இந்த பிரச்சனை வந்து நமக்கு பிரச்சனையா அவருக்கு பிரச்சனையா? நம்ம பிரச்சனையா அவர் பிரச்சனையா? அவர் ஸோ 2 பேருக்கும் பிரச்சனை. எனக்கு சட்டை வரலன்னா பிரச்சனை, ஆனா உண்மையா அவருக்கு தான் பிரச்சனை. கரெக்டா அவர் வந்து கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா அவர் பேர் கெட்டு போயிடும். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த கோடை அவர் புரிஞ்சுக்கிட்டே அவர் வேலையை பார்க்குறாரு. நம்ம போடக்கூடிய நோட்ஸ் இருக்குது இல்லையா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு, படிச்சுட்டு இருக்கிற என்னோட ஆசிரியர் ஒருத்தர் கேட்டாரு, சார் நோட்ஸை நான் புக்கை எடுத்து எழுதி நிறைய வந்துடுது, அதை ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அவர் போட்ட அந்த ஒரு கோடை வச்சு ஒரு எங்க ஷர்ட் போகணும்னு கண்டுபிடிக்கிறாருன்னா, நீங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு மார்க்கிங் மட்டும் போட்டுட்டு அந்த மார்க்கிங் உங்களுக்கு ஸ்பெஷலா வச்சுக்கிட்டு அதை பார்க்கும்போது திருப்பி அந்த மெயின் போர்ஷன் ஞாபகம் வர மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி வைங்க. அந்த கோடு வந்து உங்களுக்கு மட்டுமே யூஸ் ஆகிறதா இருக்கலாம். அது 2-3 தடவை பண்ணும்போது கோடை கிரியேட் பண்றது, கோடை அன்லேர்ன் பண்றது, கோடை வந்து டீக்ரிப்ட் பண்றது, என்கிரிப்ட் பண்றது, இதுலயே வந்து உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. பிரெயின் வில் வாட் எவர் பிரெயின் ஃபீல்ஸ் ஹாப்பி, that will try to remember for longer time. How to create whatever you want. நான் தான் லிபர்ட்டின்னு எழுதி வச்சிருந்தேன். ஸோ என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ஸ். இந்த டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து லைக் கீவேர்ட், ஆமா, வாட் எவர் இட் இஸ், டூ ஐ நோ வாட் ஐ நோ. ஸோ இதுல வந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. Knowing what we know and not know is important to start knowing. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன சொல்லிருக்கோம்னா, நமக்கு என்ன தெரியும் என்ன தெரிய மாட்டேங்கிறது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ அப்படி தெரியாட்டி நமக்கு வந்து நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏதாவது ஒன்று படிக்கிறோம், ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், நம்ம வந்து ரிமெம்பரிங் செல்ஃப் அல்லது ரிமெம்பரிங் செல்ஃப், இன்னொரு செல்ஃப் என்ன இருக்கு, டேனியல் காக்னிமன் சொல்லியிருப்பார் 2 செல்ஃப் நம்ம வகுப்புகள். நேரேட்டிங் செல்ஃப், ஹரி தேங்க்யூ. ஸோ மற்றவங்களுக்கு அந்த வகுப்புகள் அட்டன் பண்ணாம விட்டு போய் இதை பத்தி தெரியாம இருக்கிறவங்க எவ்வளவு பேரு? நேரேட்டிங் செல்ஃப் அல்லது ரிமெம்பரிங் செல்ஃப், அப்புறம் எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப்,
இது பத்தி தெரியல, நாங்க நான் பார்க்கல சார், கீர்த்தனா, அப்பாஸ். ஸோ அப்படி நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ அந்த செஷனை வந்து நான் இன்னொரு நாள் எடுக்க வேண்டியிருக்கும். நான் சொன்னோம்னா நமக்கே போர் அடிக்கும்ன்றதுனால அது வந்து இந்த கல்லூரிகள்ல ஒவ்வொரு பேட்ச்லயும் அடுத்தடுத்த மாணவர்கள் வருவாங்க. இப்ப பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இருக்கீங்க இல்லையா? ஹரியை தவிர those who have attended my session will be knowing. So சோனியா, திருவிளையாடல், எஸ், குட். திருவிளையாடல்னு ஒருத்தர் போறாரு இல்லையா, கிஷோர், தட் இஸ் தி கீவேர்ட், தட் இஸ் தி பாஸ்வேர்ட், தட் இஸ் தி கோட் வேர்ட். ஸோ எனக்கும் அவருக்கும் புரிஞ்சிருது. ஸோ எனிவே ஹாஃப் ஆஃப் த பீப்புள் டோன்ட் நோ அப்படின்றதுனால we will proceed continuously and then அந்த வார்த்தைகளை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நாம என்ன சொல்றோம்னா, டூ ஐ நோ வாட் ஐ நோ அப்படின்ட்டே தெரியாதவங்கள நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து உணர்ச்சி காரணமாக என்ன யாராவது நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு upload the recorded video, it will be helpful. Yes, Rajkumar, thank you for your idea. I will ask our friend Bala to give those videos and we will be uploading it so that the remaining people can see and catch what they missed anyway. Now 3 more minutes is there. So நசீம் நிக்கோலஸ் தலாப் வந்து இன்னொரு கிரேட் பர்சனாலிட்டி. இவர் நம்ம டேனியல் காக்னிமேனோட புக்ல இருந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நண்பர் நந்தகுமார், என்னுடைய ஃபெலோ கலீக், அவர் 2007 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து நிறைய இந்த ஃப்ரீ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் பத்தி சொல்லுவாரு. அதுல வரக்கூடிய நசீம் நிக்கோலஸ் தலாப் பத்திலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஸோ குட் டு லேர்ன் அபவுட் ஹிம். அதாவது நமக்கு வந்து ஒண்ணு தெரியல, புரியல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த பர்டிகுலர் டைம்ல நமக்கு தெரியல, ஆமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நசீம் சொல்றாரு. அப்படின்னா என்ன தேவைப்படும்? இந்த பவர் பாயிண்ட படிச்சவங்க சொல்லலாம், பவர் பாயிண்ட படிக்காதவங்களும் சொல்ல ட்ரை பண்ணலாம். வாட் டஸ் இட் நீட் டு சே? அதாவது நமக்கு ஃப்ராங்க்னஸ். உதயகுமார், தேங்க்யூ. ஸோ கரேஜ்ன்னு சொல்றவங்கலாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த பவர் பாயிண்ட்டை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். இட் டேக்ஸ் a lot of intellect and confidence to accept that what makes sense doesn't really make sense. இது கரெக்டா இருக்கான்னு மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடுறேன். எழுதும்போது வாட் டசன்ட் மேக் சென்ஸ் டசன்ட் ரியலி மேக் சென்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது என்னன்னா, புரியாதது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதுக்கு லாட் ஆஃப் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ் ரெக்வயர்ட். நான் இந்த கோட் வந்து கரெக்டான்றதை வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன். இவருடைய நசீம் நிக்கோலஸ் தலாபுடைய கோட் வந்து, when you make it into a PPT, we need to be very careful. Anyway, I will read what I have written when I prepared for this session. It takes a lot of intellect and confidence to accept that what makes sense doesn't really make sense. அப்போ கரெக்டா தான் போட்டிருக்காரு. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு புரிஞ்சதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையிலேயே புரியல அப்படின்றது தான். எப்ப புரியல? நல்ல கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால அதை சென்ஸ் பண்ண முடியும். இருந்தாலும் எல்லாருமே கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதுன்னு சொல்றாங்களே, அதனால நமக்கும் புரிஞ்சிருக்குமோ ஒருவேளை அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு, அல்லது அதை பத்தி பேச விரும்பாதவங்களும் உண்டு. ஸோ அதனால நம்ம வந்து நான் பரீட்சைக்கு படிக்கும் பொழுது இப் நமக்கு புரியல அப்படின்னா சைட்ல எழுதி வச்சுட்டு அதை வந்து புரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம், அல்லது அதை இன்னொரு புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இந்த டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்றத வந்து அரிஹந்த் புக்ல வந்து சி த ஆன்சர் லிபர்ட்டிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. அப்போ அவங்க வந்து புரியாத மாதிரி போட்டாங்களா, இல்லது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி போட்டிருக்காங்களா, அல்லது அவங்க கரெக்ட்னு நினைச்சதை போட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பரியேறும் பெருமாள்ல ஒரு ஜோக் பத்தி சொல்லியிருக்காங்க, அது இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் வரல. எனிவே தேங்க்ஸ், ஐ வில் see that. ஸோ இப்போ உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி டேனியல் கோல்மேன் என்ன சொல்லியிருக்கிறாரு,
அதுல இருந்து என்ன பரீட்சைக்கு படிக்கும் பொழுது உள்ளுணர்வு சொல்றது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத பத்திலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருந்தது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய டைம் வந்து அந்த 10 நிமிஷம் தான் மீதம் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை நிறுத்திட்டு உங்களோட கேள்விகளுக்காக ஐ எம் வெயிட்டிங். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கு மற்ற உங்களோட கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த குரூப்ல கேட்கறது, அப்புறம் என்ன எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பி கேட்கும் பொழுதும் we will cover it in the next coming session.